நாத பிரம்மம் யூடியூப் சேனல் மூலம் உங்களை எல்லாரும் இன்னொரு வாட்டி சந்திக்கிறதுல நான் பரூர் டாக்டர் ஹர்னி ஸ்ரீவத்சா மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சக்தி அப்படின்ற வந்து இஸ் ஃபார்ம்லெஸ், சக்தி இஸ் ஸ்ட்ரென்த், சக்தி இஸ் பவர் அப்படின்ற தாத்பரியத்தில் நம்ம இந்த சக்தி மகிமைன்றதை பார்க்குறோம். இந்த நாள் இன்னைக்கு வந்து ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணை பண்ணுவோம். துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் சாப்பிட்றோம். அந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து ஆதிசங்கர பகவத் பாதர் வந்து பிக்ஷுக்கு வரைச்சி ஒரு அம்மா கொடுத்தா. அவள் ரொம்ப ஏழ்மையில் இருந்தால் அந்த நெல்லிக்காய் பாதி நெல்லிக்காய் தான் இருந்தது. ஆனால் அவள் வீட்டில் இருந்து கடைசி பொருள் அவர் கொடுத்தா. அந்த நல்ல மனசுக்காக ஆதிசங்கர பகவத் பாதர் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி அவள் வீட்டில் தங்க மழை பெய்ய வச்சார். ஏன்னா அவள் செழிப்பாக இருக்கணும், நம்மளுக்கு பண்ணியிருக்காங்கிறதுனால. அவ்வளோ மகிமையான ஒரு விரதம் தான் ஏகாதசி விரதம். நம்ம எல்லாருமே அது இருந்தோன்னா நம்மளுக்கு எல்லா நல்லதும் கிடைக்கும். அண்ட் அல்டிமேட்டாக வைகுண்டம் அடையலாம், பெருமாள்கிட்ட போகிறோம். இந்த கலியுகத்தில் பிரசன்னமாக இருக்கிறவர் வந்து நம்மளுக்கு பிரத்யக்ஷமாக இருக்கிறவர் வந்து பெருமாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது தீட்சிதர் வந்து அவர் ஸ்ரீ சத்யநாராயணன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். கலியுக பிரசன்னம் வாசு எல்லாமே கலியுகத்தில் நீ பிரசன்னமாக இருக்க. எங்களுக்கு இவ்வளோ அவதாரம் எடுத்து கடைசியில் அவர் தான் நம்ம கூட இருக்கார் அப்படின்றத தீட்சிதர் சொல்லியிருக்கார். மத்ஸ்ய கூர்ம வராஹாதி தசாவதார பிரபாவம் சங்க சக்ராப்ஜஹஸ்தம் குரு குஹனுத பிரசன்னம் ஸ்ரீ சத்ய நாராயணம் உபாஸ்மஹே நித்யம் சத்ய ஞானானந்தமயம் சர்வம் விஷ்ணுமயம் ஸ்ரீ உலகமே சர்வமே விஷ்ணுமயம் அப்படின்னு இந்த இடத்துல தீட்சிதர் சொல்றார். ஐ திங்க் அவர் வந்து பெருமாளையும் சொல்றார், புருஷர். இந்த சர்வம் விஷ்ணுமயம்க்கு ஒரு குட்டி கதை நாராயணியம்லேருந்து ஒரு சின்ன ஸ்லோகம். கோகுலத்தில் இருக்கிற எல்லா ஷெப்பர்ட்ஸையும் அந்த கவுஸையும் அந்த மாடு மேய்க்கிறவாளையும் மாடுகளையும் பிரம்மதேவர் என்ன பண்ணுறாரு, அபகரிச்சுன்னு போயிடுறாரு. கிருஷ்ணர்கிட்ட அவருக்கு ஏதோ மனஸ்தாபம். ஹி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் தட் இஸ் பிகர். வாட் கிருஷ்ணா டஸ் இஸ், அவர் வந்து அந்த ஒவ்வொருத்தராகவும் கிருஷ்ணர் தானே இருக்கார் ஃபார் ஓவர் அ இயர் வித்தவுட் எனி கம்ப்ளைண்ட்ஸ். கிருஷ்ணர் பிரம்மதேவர்கிட்ட போய் சண்டை போடல, ஏன் பாணி இப்படி பண்ணான்னு கேட்கல. நத்திங். ஹீ ஜஸ்ட் மேட் ஹிம்செல்ஃப் ஆஸ் எவ்ரி பர்சன் தட் வாஸ் ஆப்சென்ட். தட் இஸ் வாட் கிருஷ்ணா டிட். அண்ட் அந்த வருஷம் முடிச்சுட்டு பிரம்மதேவர் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஹீ கேம் அண்ட் டோல்ட் ஹிம், கிருஷ்ணா என்னை மன்னிச்சுக்கோ, நான் ஒன்று அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் த பவர். இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கார், எல்லாமே உலகமே நீ தான் அப்படின்னு தீட்சிதர் சொல்லியிருக்கார். அவர் அங்கேருந்து அதை எடுத்துன்னு சொன்னாரான்னு எனக்கு தெரியல. பட் ஐ வுட் லைக் டு கனெக்ட் தீஸ் டூ திங்ஸ். இன்னைக்கு இந்த ஏகாதசி வந்து கார்த்திகை மாதம் வளர்ப்பிறையில் வர ஏகாதசி. ரொம்ப விசேஷமான ஏகாதசி. எல்லா ஏகாதசியும் அந்த மாதிரி விசேஷம் இருக்குது, இதில் ரொம்ப விசேஷம் இருக்குது. என்னன்னா இது வந்து நம்பாடுவார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து திருக்குறுங்குடியில் இருக்கிற பெருமாளை போய் பாடிட்டு வருவார் ஏகாதசி. அவர் வந்து வீணை வச்சுன்னு பாடுவார். இட் இஸ் செட் தட் பெருமாள் வந்து நின்று செவிசாய்ச்சி கேட்பார் அவர் பாடுறதை. அவ்வளோ மெய் மறந்து கேட்பார். அந்த மாதிரி ஒரு பெருமாள் மேலே இவருக்கு பக்தி அண்ட் பாட்டு. ஆப்வியஸ்லி பெருமாளோட அனுகிரகம் தான். ஆனால் பெருமாள் வந்து சின்ன சின்ன லீலைகள் நம்மளை வச்சு இப்படி பண்ணாதான் நம்மளுக்கும் அவரோட மகத்துவம் தெரியறதில்ல. இந்த நம்பாடுவார் வந்து அந்த மாதிரி வரச்சே ஒரு ஏகாதசி வாஸ் கம்மிங் சுவாமியை பார்க்கறதுக்காக. அப்போது ஒரு பிரம்மராட்சசன் வந்து அவரை வந்து வழிமறிச்சார். பிரம்மராட்சசன் மரியாதையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. என்னோட உணமை குருஸ் டாக்டர் துர்கா என்கிட்ட சொல்லியிருக்கா, நம்ம எப்போ நம்மளோட நாலேஜை இன்னொருத்தருக்கு இம்பார்ட் பண்ணாமல் இந்த உலகத்துக்கு கொடுக்காம நம்ம வந்து வி ஃபெயில் டு டூ தட், நம்ம பிரம்மராட்சசெல்லாம் ஆகிடுவோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாள். அதனால தான் நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறேன். அந்த
பிரம்மராட்சஸாக ஏன்னா அவள் வந்து ஒரு பேய் பிசாசு அந்த மாதிரி எல்லாருமே எவ்ரிபடி ஹேஸ் அ ரீசன் டு பி ஸோ வி ரெஸ்பெக்ட் எவ்ரி சோல் ஆன் திஸ் வேர்ல்டு. ஸோ அந்த பிரம்மராட்சசன் வந்து இவரை நிறுத்துவார். எனக்கு பசிக்கிறது, அவனை சாப்பிடுவேன். இவர் வந்து ஐயோ சொல்லுவார், தயவுசெய்து நான் போய் பெருமாளை போய் பார்த்துட்டு ஒரு பாட்டை பாடிட்டு வந்துடுறேன், அவரை பாடணும், இல்லாட்டி எனக்கு நிம்மதியாக இருக்காது, அப்புறமா நீ என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். பிரம்மராட்சசன் அப்பயே சொன்னான், மனுஷால நம்பவே முடியாது, எவனும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனே கிடையாது, சும்மா வாயால் சொல்கிறது தான், நீ திரும்பி வரமாட்டேன். ஸோ நம்பாழ்வார் என்ன பண்ணுறார், அவர் வந்து இந்த பிரம்மராட்சசத்தை திருப்பி வரலைன்னா அவருக்கு சேரக்கூடிய பாவம் அவர் என்னெல்லாம் அவரோட ஏலிஸ்டிங் ஆகும் அப்படின்றத வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க அந்த பிரம்மராட்சசன்ட்டு. சரி, பிரம்மராட்சசன் வந்து மனசு இறங்கி நீ போய் பாடிட்டு வா, பெருமாளை தானே பாடுறேன்னு சொல்கிறேன், போய் பாடிட்டு வந்துட்டு இங்கே வந்துடும், நான் அவனை சாப்பிட்ருவேன். அவர் அங்கே போய் பாடுறார் பெருமாள் கிட்ட. பாடிட்டு திருப்பி வரச்சு பிரம்மராட்சசனுக்கு பசி குறைஞ்சிடுது. ஹி டெல்ஸ் ஹிம், நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை சாப்பிடணுன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு பசி போயிடுதே, நீ என்ன பண்ணியோ அதை எனக்கு, என்ன பாடினியோ அதை எனக்கு பாடு, எனக்கு சாப்பா விமோச்சனம் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்பாழ்வார் பாடுறார். அது வந்து கைசிகப்பன் ஆர் கௌசிகப்பன் இன்னியோட பைரவிக்கு ஈக்குவேட் பண்ணலாம். அந்த அந்த ராகத்தை பாடி அந்த பிரம்மராட்சசனுக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறது. இந்த பண்ணில் வந்து ஒரு அழகான பாட்டு அரியக்குடி ராமானுஜயங்கர் டியூன் பண்ணியிருக்கார். ராமநாட்டுக்கு கிருதியில் பெருமாளும் அம்பாளும் பார்த்துக்கிறது, ராமரும் சீத்தையும் யார் இவர் அப்படின்னு பார்த்துக்கிறது. ரொம்ப ஃபேமஸான பாட்டு. நான் 2 லைன் பாடுறேன். கருளாவும் சீருளாவும் மீதிலையில், கருளாவும் சீருளாவும் மீதிலையில், கண்ணி மாடம் தன்னில் முன்னே நின்றவர் ஆரோ, இவர் யாரோ என பேரோ அறியேன, ஆரோ இவர் யாரோ என பேரோ. இது வந்து அதே பைரவி அண்ட் கௌசிக பண்ணில் இருக்கிற ஒரு பாட்டு. பெருமாள் மேலே பக்தி வச்சவா ரொம்ப அநேகமானவா. அதில் ஆழ்வார்கள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானவா. அவளோட 4000 தான் தமிழ் வேதமாக பார்க்குறா வைஷ்ணவா. நாச்சியார் திருமொழி, இங்கிலீஷில் சொல்லணும் த ஒர்க்ஸ் ஆஃப் ஆண்டாள். அவளோட திருமொழியிலேருந்து நான் 2 லைன் பாட விரும்புகிறேன். இப்படி பெருமாளை வந்து என்ன மாதிரி வசதியாக பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டா. கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் திருக்குமோ, கற்பூரம் நாருமோ மறுபொசித்த மாதவந்து, வாய்ச்சுமையும் நாற்றமும் இருப்பேற்று கேட்கின்றேன், சொல்லாய்வன் சங்கே, கற்பூரம் நாருமோ மறுபொசித்த மாதவந்து, வாய்ச்சுமையும் மாற்றமும் வெறுப்பேற்று கேட்கின்றேன், சொல்லாய் நீ சங்கே, கற்பூரம் நாருமோ. another big பக்தை ஆஃப் பெருமாள். நம்ம உலகத்துல இருந்து பெருமாளை அடைஞ்சவா அப்படின்ற ஒருத்தர்ல ஆண்டாள் சேருவா. பெரிய ஆழ்வார், இப்போ பெருமாள் வந்து உலகத்துக்கே எல்லாமே அப்படின்னு தீட்சிதர் சொன்னார்னு சொன்னேன். பெரிய ஆழ்வார் ஒரு அழகான பாசுரம், அதை நான் சொல்லியே ஆகணும். இப்படி பெருமாள் தான் உலகத்தை சிருஷ்டிச்சார் அப்படின்றத சொல்லியிருக்கார். தட் யூ ஆர் எவ்ரி திங்ன்றத சொல்லியிருக்கார். பையர விண்ணனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி எங்க இருக்கார், எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டார். நெக்ஸ்ட், உய்ய உலகு படைக்க வேண்டி முந்தியில் தோற்றினாய் நான் முகனை. ஃபர்ஸ்ட் யாரை தோற்றுவிச்சார்? நான் முகனை. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு பாருங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
வைய மனிதரை பொய் என்றே காலனையும் உடனே படுத்தாய். பெருமாளுக்கே அவ்வளோ டவுட் மனுஷா மேல. somebody needs to keep a watch over us always. அது நம்ம பழகிட்டு வாழ்க்கையில பெருமாளுக்கும் அதை தெரிஞ்சிருக்கு. ஐயனை காக்க வேண்டும் அரங்க தரவனை பள்ளியானே. சோ இதுலலாம் யார் என்ன காப்பாத்துவா? அரங்கத்தரவன் யாரு? பெருமாள் தான். அரங்கத்துல இருக்கிற ஸ்ரீரங்கநாதன் மட்டும்தான் நம்மள இதுல இருந்து காப்பாற்ற முடியும். இப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதன் தன் பிரியமான மகாலட்சுமி எங்க வச்சிருக்கார்? வக்ஷஸ்தலத்துல வச்சிருக்கார். ஸோ அந்த தாயார் இப்போ பெருமாளோட எல்லா ஸ்ட்ரென்த்தும், அவரோட சக்தி அவரோட தாயார். ஸோ அந்த அம்பாளை நம்ம நினச்சிக்காம நம்ம எந்த பெருமாளை மட்டும் தனியாக நினச்சின்னு விரதம் இருக்க முடியாது. அம்பாளையும் சேர்ந்து நினச்சின்னு தான் நம்ம விரதம் இருக்கோம். தாயார் தான் ஃபர்ஸ்ட். அம்மா கிட்ட சொல்லி தானே நம்ம அப்பா கிட்ட காரியம் நடத்திக்கிறோம் வீட்டில். ஸோ சேம் திங். ஸோ தாயாரை நினைக்காம பெருமாள் நினைக்க முடியாது, பார்வதி நினைக்காம சிவன் நினைக்க முடியாது, சரஸ்வதி நினைக்காம பிரம்மா நினைக்க முடியாது. எல்லா வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி தான். கடவுள் அதுக்கு we are not differentiating God in that. பார்க்கடல் தரும் கிருபாகரி பரிந்து வந்தெம்மையாதரி அம்ப. பார்க்கடல் தரும் கிருபாகரி பரிந்து வந்தெம்மையாதரி பங்கஜமல வளரன்னைய கடை கண்பார் ராமதாசன் பண்ணியும் மகாலட்சுமி ஜெகன்மாதா மனமிறங்கி வரமருள் மகாலட்சுமி ஜெகன்மாதா. இது பாபநாசம் சிவனோட கிருதி அம்பாள் மேல. இது அனுப்பல்லவி நான் கோட் பண்ண விரும்புறேன். மகாவிஷ்ணுவின் மார்பேனும் மணி பீட்ட மதனில் அமர்ந்தருள். அது பீட்டமா இருந்து அங்கேருந்து நம்மளுக்கு உட்கார்ந்து அங்கேருந்து அருள் புரியுறா அப்படின்னு பாபநாசம் சிவன் சொல்லியிருக்காரு. இந்த லக்ஷ்மி தேவியை நம்ம எல்லாரும் இந்த நாள்ல பிரார்த்திக்கலாம். அண்ட் பெருமாளோடதும் லக்ஷ்மியோடதும் பரிபூர்ணமான அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கணும். அவ எப்பவுமே நம்மளோட இருந்தா இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்க முடியாது, ஆர் நம்ம அச்சீவ் பண்ண முடியாதது உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு கடவுள் நம்ம கூட இருக்கா. அதுக்கு மேல என்ன வேணும்? அதான் அல்டிமேட். Kindly like, share, subscribe Nadabrahman YouTube channel.